நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/4/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 2:01 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:42 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:42 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள். இன்று வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதிலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். சிரமங்கள் ஓரளவு சரியாகும். அரைக்குறையாக நின்ற கடின பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல செயல் வெளிப்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதம் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. கவனமாக பேசி பழகுங்கள். எதிலும் முன்னேற்றம் இருக்கும். நெருக்கமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. குடும்பத்தினர் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். விவேகமுடன் செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தினுடன் கவனமாக நடந்து கொள்வது மிக நல்லது. என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். என்று பெண்கள் முக்கியமான பணிகளில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருப்பது நல்லது. பெண்கள் எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். காதல் போன்ற விஷயங்கள் குழப்பமும் தேவையில்லாத நெருக்கடியும் இருக்கத்தான் செய்யும். காதலில் நீங்கள் தான் பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வது நல்லது. காதலை பற்றி இல்லத்தில் சொல்லுங்கள். அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்ற திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மனமாற்றம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டுமே எண்ணம் இருக்க கொடுங்க. செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்ற விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பரணி. என்ற விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிகுந்த நாளாக இருக்க கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பரணி நட்சத்திரக்காரர்கள் என்று கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. என்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். கிருத்திகை. மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. என்று உங்களுக்கு அதிகாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் பகை உணர்வு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியங்க. இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. ரிஷபம் ராசினியர்கள். என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். என்று இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். செல்வ நிலையம் சீராக உயரக்கூடுங்க. பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் ஒன்று சேரக்கூடும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. என்று மருத்துவ செலவுகள் குறைந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. விலகிச் சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட
மந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடினமான பணிகளையும் கவனமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் நீங்க அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடுங்க. எதிலும் மன மகிழ்ச்சி உண்டாக கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. பெண்கள் இன்று சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்கக்கூடும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொண்டிருக்கும். இப்போதைக்கு காதலுக்காக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எடுங்கள். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். சந்தேக பார்வை மட்டும் துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்லதொரு ஆர்வம் ஏற்படக்கூடும். ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. மாணவ கண்மணிகள் திட்டமிட்டு எதையும் எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று கடுமையான பணி சுமை இருக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்ததை விட லாபம் என்று சீராக இருக்கும். விரும்பிய உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். சின்னதாக மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி ஏற்பட கொடுங்க. சிந்தனைகளை வெற்றி ஏற்படக்கூடும். ரோகிணி. இன்று சரக்குகள் விற்பதும் வாங்குவதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் தொடர்பான முயற்சிகளை வெற்றி இருக்கும். கவனமாக எதையும் பேசி பழகுங்கள். டக்கென்று முன்கோபம் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடுமையான வேலை சுமை இருக்க கொடுங்க. உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கும். புரிந்து கொண்டு எதையும் செயல்படுங்கள், அது போதும். மிருக சிரிஷம். பெரியமுடன் அனைவரிடமும் பேசுவீர்கள், பழகுவீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன யோகமும் ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டினால் ஆனந்தம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இனிமையாக பேசி இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்பாக இருந்தால் மென்மேலும் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றி விட முடியும். பிறருடன் இன்று நீங்க கைமாத்தாக பணம் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். வாகன யோகம் ஏற்படக்கூடும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி மன மகிழ்ச்சி அடையக்கூடும். மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். குடும்பத்தையும் நன்கு கவனித்துக் கொள்ளக்கூடும். பெண்கள் இனிமையாக பேசி இன்று காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை புரிதல் வேண்டுங்க. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மன அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளாலும் இன்று பெருமை ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கடினமான காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க.
திருவாதிரை, இன்று கேட்ட இடத்தில் பணவரவு கண்டிப்பாக வரக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பல நெருக்கடியிலும் இன்று சமாளித்து விடுவீர்கள். இன்று நீங்க முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. புனர்பூசம், இன்று கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக இன்று முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியும். கடகம், கடகம் ராசி நேயர்கள், இன்று இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். காலை நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கவனமுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூட்டும். திட்டமிட்ட காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சுலபமாக பணியில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். உறவினால் ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். பணி சுமை கொஞ்சம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் இன்று மகிழ்ச்சி நிலவ கொடுங்க. திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளாலும் பெருமை ஏற்பட கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக மெய்ப்படக்கூடும். காலையிலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சிந்தனை வளம் கண்டிப்பாக மேலோங்கும். என்று பெண்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று திட்டமிடாமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்கும். யோசித்து மட்டும் எதையும் செய்யுங்கள். காதலில் நெருக்கடி இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலில் இப்போதைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். எதையும் பார்த்து கொள்ளலாம். கொஞ்சம் தைரியமாக இருங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வியில் கூட சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் மகிழ்ச்சி கண்டிப்பாக நிலவ கொடுங்க. பிறர் விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தடைகள் செய்ய வேண்டாம். எதிலும் பொறுமை இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம், என்ற குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டது போக போக சரியாகும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஆயில்யம், ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். தீர்க்கமாக யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இல்லத்தில் நல்ல செய்தியில் வரக்கூடிய சூழல் இருக்கும். இறை வழிபாட்டினால் கண்டிப்பாக ஆனந்தம் கொள்வீர்கள். சிந்தனைகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சிம்மம், சிம்மம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். காலை நேரத்தில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பம் சரியாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இல்லத்தில் உங்களுக்கு நல்ல காரியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூட்டும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். என்று உங்களுக்கு மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பயணங்களில் நீங்க ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பெரிய பிரச்சனைகள் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். வழக்கு விவகாரங்களை ஓரளவு வெற்றி இருக்குங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று புதிதாக முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். லாபத்திற்கு இன்று குறைவு இருக்காது. புதிய தொடர்புகளால் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அது மட்டுமில்லை, வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். எச்சரிக்கையுடன் செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். புகழும் கூடுங்க.
பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சில குழப்பங்களுக்கு மத்தியில்தான் சில காரியங்கள் நடைபெறக்கூடும். பெண்கள் இன்று பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத பொருட்கள் வாங்க வேண்டாம் என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்தாலும் கண்டிப்பாக சமாளித்து விடலாம். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாக கூடும் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் எல்லாம் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். காரியங்கள ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் வெளிப்பட கொடுங்க. நிதானமாக பேசி காரியம் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். பூரம். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. இல்லத்தில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். உத்திரம். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கூடுங்க. சிந்தனை வளமும் இன்று பெருக்கக்கூடும். மன மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு வியாபார விரோதங்கள் விலகி செல்லும் நாகரிக கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு சரியாக கூடும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். வியாபார நோக்குடன் என்று செயல்படுவர்கள். வியாபார விரோதத்தையும் சரிப்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். உடன் நலமும் சீராகும். சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குடும்ப செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பம் பற்றிய கவலைகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்பொழுது கவனமாக நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க. தீ நெருப்பு ஆகியவற்றை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். கன்னி ராசினியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. உங்களுடைய பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விட வேண்டும். சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்குங்க. அரசு அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாகத்தான் காணப்படுவீர்கள். அரசால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க என்று பெறுங்கள். சிறு தொகையை செலவிட வேண்டியிருக்கும். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கென்று கற்பனை உலகிலும் இருந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பெண்கள் இன்று காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பாருங்கள். சுலபமாக ஜெயிக்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். சில பணிகளை நீங்க வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சுறுசுறுப்பை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நாகரிக கொடுங்க. பயணங்கள் ஓரளவு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அஸ்தம். வீடு வாங்க முயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கனவுகளும் கண்டிப்பாக நடப்பாக கூடும். இன்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள்.
எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக கூடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்கும். நண்பர்களிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று இனிய பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். குடும்ப முன்னேற்றம் கருதி சில முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. எதையும் சுறுசுறுப்பாக செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்கும். வியாபார நோக்குடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். ஓரளவு நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எல்லோரையும் இன்று பெருமைப்படுத்தும் விதமாக நினைத்துக் கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக மெய்ப்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நல்லது. என்று முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். செலவுகளை கொஞ்சம் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. எல்லோரும் மனதிலும் இன்று இடம் பிடிப்பீர்கள். இன்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனை கூட சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலன் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இன்று வாழ்க்கை தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடுங்க. பெண்கள் விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பெண்கள் என்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கூடுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதல நீங்கள் தான் விட்டுக் கொடுக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சியும் கொடுங்க. இன்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டாம். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கூடுங்க. என்று மாணவ கண்மணிகள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க கூடுங்க. என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடியணை வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று கவன நடைமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்ல வேண்டும். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்குங்க. மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். கூடுதல் செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பு. இல்லத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிதானமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும். ஆகையால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள், அது போதுங்க. சுவாதி இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்மறையாக பேசுவிடம் விலகி இருக்க வேண்டும். சிரமங்கள் ஓரளவு சரியாக கூடும். சாமர்த்தியமான வெளிப்பாடு வெற்றியை கொடுக்கும். மனோதைரியமும் கண்டிப்பாக கூடுங்க. இன்று கண் நோய், பித்தம் போன்றவை ஏற்படக்கூடுங்க. சூடு அதிகமாக இருக்கக்கூடும். உடல் உஷ்ணத்தின் காரணமாக வயிறு பிரச்சனை இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். விசாகம் பேச்சு குறைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். நிதானமாக எதிலும் ஈடுபடுங்கள். பதட்டமோ குழப்பமோ இல்லாமல் இருக்க பாருங்கள். என்று ஓரளவு தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்ற அனைவரும் மத்தியிலும் நல்ல பேர் அடைப்பீர்கள். ஓரளவு பிரச்சனை இருந்த தன்னை காத்துக்கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கவலைப்படுவதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லைங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். இல்லத்திலும் உள்ளத்திலும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கக்கூடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடும். எடுத்த காயத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். அடிப்படை நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வதனால் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். எடுத்த முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். ஆனந்தமாக இன்று செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க.
தொட்ட குறை வெட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நிதிநிலை உயர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பெண்கள் இன்று குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தி நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று காதில் புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய பிரச்சனை இருந்தாலும் போக போக சரியாகும். காதலில் முடிவெடுக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இல்லத்தில் கலந்து பேசினால் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். படிப்பில் முழு ஆர்வம் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். நிதிநிலை உயர்ந்து சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பித்தம் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. அனுஷம் என்று நீங்க தயவு செய்து வெளியில் செல்ல வேண்டாம். வெயிலில் சென்று உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீராகாரம் போன்ற விஷயங்கள்ல நாட்டம் கொள்வீர்கள். வீண் அலைச்சலை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பான முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. சாமர்த்தியமும் ஒரு பக்கம் வெளிப்பட கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. கேட்டை நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கக்கூடும். சாமர்த்தியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். சந்தோஷம் மிகுந்த செயல்களை செய்து கண்டிப்பாக நல்லதொரு பெயரை எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு முயற்சியை திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க அபார திறமை கொண்டவராக காணப்படுவீர்கள். மாற்று கருத்துடையோர் கூட இன்று மனம் மாறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தனுசு ராசினியர்கள் இன்று வெற்றிக்கான வாய்ப்புகள் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. எல்லோரையும் இன்று நீங்க எப்படியாவது சரி கட்டி விடுவீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை நீங்க காத்துக் கொள்வீர்கள். சந்தோஷம் மிகுந்த செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தனுசு ராசினியர்களுக்கு ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முக்கியமாக சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்க இருப்பதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம் காண்பதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். அழிந்து திரிந்து சில பணிகளை எல்லாம் முடிக்க வேண்டியிருக்கும். இன்று மாற்று மருத்துவம் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். இந்த அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். உறவினர்களிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. பெரியவர்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சொல்லுக்கு நீங்க கட்டுப்பாடு நடக்க வேண்டும். சில குழப்பங்களுக்கு பின்னர் தான் எல்லாம் சரியாக கூடும். பெண்கள் என்று முடிந்தளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கென்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, குழப்பம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கென்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று காதல் குழப்பத்தை கொடுக்கும். பெரிய பிரச்சனையும் கொடுக்கும். காதலில் நீங்கள் தான் சமாளித்து எதிலும் ஈடுபட வேண்டும். காதலுக்காக முடிவெடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பொறுப்பாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பக்குவமாக பேசி காரியம் ஈடுபடுவது நல்லது. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள். எதையும் திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். போராடும். குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். ஓரளவு பிரச்சனைகள் சரியாகுங்க. மனதளவில் கொஞ்சம் மகிழ்ச்சி கொடுங்க. யாரையும் இன்று குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு சந்தோஷம் நிலைக்கக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் தெரிந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. உத்திராடம். இனிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இன்று கையில் காசு பணம் புழங்கக்கூடும். கடனாக கொடுத்த பணம் மீண்டும் திரும்ப வரும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள். என்றும் செய்யும் செயலை மிகவும் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், எல்லோரும் மத்தியிலும் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக அமைதி கொடுங்க. சுபகார பேச்சுக்கள் நல்லதொரு முடிவை கொடுக்கும். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். வீட்டை கட்டி பழுது பார்க்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. சகோதர வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். பஞ்சாயத்துகள் கூட நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் செலவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது. கீழ் நிலையில் உள்ளவர்களால் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. வீணான விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். நேரம் செலவிட வேண்டாம். வழக்கத்தை விட செலவுகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும். வழக்கத்திற்கு மாறாகத்தான் சில காரியங்கள் நடக்கும். எது எப்படியோ பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். பேச்சுவார்த்தைகள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். நிதானமாக பேசுவது எதிலும் நன்மையை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. பண வரவு தாமதப்பட்டாலும் வரக்கூடும். இன்று புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. அலைந்து நிமிர்ந்து பணிகளை நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அலைச்சலுக்கு மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக கண்டிப்பாக செயல்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சிக்கல்கள் ஓரளவு தீரும். மன மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. காதல மட்டும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். பதட்டம் இருக்கும். காதல முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். போக போகத்தான் எல்லாற்றையும் சரிப்படுத்த முடியும். என்று மாணவர்கள், பாடங்களை ஏதேனும் குறை இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று ஓரளவு கையில் காசு பணம் வழங்கக்கூடும். நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். உறவுகளிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். செல்வாக்கு மிக்க நாளாக கண்டிப்பாக இருக்கும். புதியதொரு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று நீங்க ஆர்வமுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். திருவோணம். குடும்ப உறவுகளால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். குடும்பத்திலும் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செல்வாக்கு மிக்க சூழலை சேர்ந்து ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். என்று வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மற்றவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். என்று நீங்க செய்யும் செயலை நீங்க அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவிட்டம். இன்று எதிர்பாராத திறமைகள் இருக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்லதொரு விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. இன்று கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். முடிஞ்ச அளவு மாணவர்களாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட கொடுங்க. யோகமான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். எடுத்த காரியத்தை எல்லாம் சிரமமாக இல்லாமல் செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கான வழிவகை செய்து கொள்வீர்கள். கொள்கை பிடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்ட கொடுங்க. வெற்றி பெறுவதற்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கும். பண வரவுக்கு இன்று குறைவிருக்காது. வாக்கு வன்மையால் லாபம் ஏற்படக்கூடும். வீண் பயணங்களும் அலைச்சலும் கொஞ்சம் ஏற்படக்கூடும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். கெட்ட கனவுகள் கண்டிப்பாக தோன்றும். உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். நோய்கள் வந்து நீங்கக்கூடிய சூழல் இருக்கும். நேரம் தவறி உணவு மட்டும் உண்ண வேண்டாம். முடிவடையக்கூடிய காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். முடிந்த அளவு கும்பம் ராசினியர்கள்
கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. நல்ல நண்பர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். வெயில் அதிகமாக சுற்றி திரிய வேண்டாம். உடல் ஆரோக்கியம் கெட கொடுங்க. உடல் உஷ்ணம் அடையக்கூடும். காதல் மட்டுமே பிரச்சனையை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரிப்படுத்தும். காதலில் நீங்க கொஞ்சம் அமைதி கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எல்லோரும் மத்தியிலும் சிறந்து விளங்குவீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற அம்சம் இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். நேர்மையாக இருங்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. நட்சத்திர பலன்கள். அவ்விட்டம் இன்று வேக வேகமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இல்லத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடும். அமைதிக்காக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வரவுக்கேற்ற செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். தேவையற்ற மனக்குழப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பின்னர் சரியாகும். அது மட்டும் இல்லைங்க, உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது போதும். சதயம். வாய்க்கு உறுதியாக வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். நாவடக்கம் தேவைப்படும் நாளாக இருக்கக்கூடும். சிலர் பணம் கேட்டு உங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கனவுகள் கண்டிப்பாக மெய்ப்படக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும் என்று உங்களுக்கு பேச்சு மதிப்பு கண்டிப்பாக உயரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. நிம்மதியான உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பஞ்சாயத்துகள் ஓரளவு நல்லதொரு முடிவை கொடுக்கும். தங்கு தடையின்றி பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். செல்வ சேர்க்கையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை உருவாக்கிக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று கடனாக கொடுத்த பலனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிதி நிலை எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். குடும்பமும் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடும். இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். செல்வங்கள் சேர்க்கக்கூடிய அம்சமும் இருக்கின்றது. சொந்த பந்துகள் வருகையும் இன்று இருக்கின்றது. இன்று சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு லாபம் வரக்கூடுங்க. அவர்கள் மூலம் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். சிலருக்கு வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகளாலும் பெருமை ஏற்படக்கூடும். தாய் வீட்டு சிந்தனத்தை கேட்டு பெறுவீர்கள். முன்பின் யோசிக்காமல் எதிலும் ஈடுபட வேண்டாம். தாயின் அன்பு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடைபெறுங்கள். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வழக்கத்தை விட செலவுகள் ஒரு பக்கம் குடிவிடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்பார்த்த பணம் தாமதப்பட்டாலும் வரக்கூடும். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. பெண்கள் இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கையும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பதினால் நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். பெண்கள் இன்று சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் ஏற்படக்கூடுங்க. இன்று நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடும். காதல் இப்போதைக்கு நீங்க அமைதி கொள்ள வேண்டும். பதட்டமோ குழப்பமோ வேண்டாம் என்று மாணவர்கள் படியுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்கள் இன்று கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை கொஞ்சம் கலந்து கொள்வது சிறப்பு. என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஆரஞ்சு நிற வண்ணத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். அப்படியே சிவப்பு நிறத்தையும் அணிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முடிந்த அளவு சித்தர் கோவிலுக்கு சென்று வருவதும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு வருவதும் மிகவும் சிறப்பை கொடுக்குங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 5 மற்றும் 7. இந்த எண்களில் ஓரளவு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடும். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பங்கு சந்தைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக மெய்ப்படக்கூடுங்க. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். சில குழப்பங்கள் இருக்குங்க. எந்த முடிவை முதலில் எடுப்பது போன்ற குழப்பங்கள் ஏற்படக்கூடும். நிதி நிலையும் ஓரளவு கண்டிப்பாக சிறப்பாக உயரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி. இன்று பணிகளை விரைவாக முடிப்பீர்கள். கையும் களவுமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். ஆன்மீகத்தில் எண்ணங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒருமுறை இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள்.
ரேவதி, குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். சில அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வரக்கூடும். தாய்மாமன் உறவு கண்டிப்பாக பலப்படக்கூடுங்க. தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். என்று ஓரளவு சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.